கோடீஸ்வர யோகம் தரும் ஜாதக அமைப்பு. ஏழை கோடீஸ்வரராக்கும் ஏழையை திடீரென கோடீஸ்வரராக்கும் ஜாதக கட்டம் உங்களுக்கு இருக்கின்றதா? இந்த ஜாதக கட்டம் என்பதை அறிந்து கொள்ள லக்னத் தொடக்கம் 12ஆம் இடம் வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால், என்னென்ன அமைப்பு இருந்தால், எப்படி இருந்தால் ஜாதகம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பதை அறிந்து கொள்ள நான் சொல்வதை முழுமையாக கேளுங்கள், வடிவாக கேளுங்கள். ஜாதக கட்டம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவர் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு பெரும் பணக்காரர் ஆவதற்கு பின்னால் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் அதற்கான ஜோதிட விதிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜோதிடத்தில் இதனை தன யோகம் அல்லது லட்சுமி யோகம் என்று அழைப்பார்கள். தன யோகம் அல்லது லட்சுமி யோகம் என்று அழைப்பார்கள். உங்கள் ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் வறுமை நீங்கி நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராக மாறுவதற்கு ஜோதிட சாஸ்திரம் கூறும் முக்கிய வழிகளை பற்றி இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, ஜாதகத்தில் பணக்காரராக்கும் முக்கிய வீடுகள். உங்கள் ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் பொருளாதார உயர்வை தீர்மானிக்கும் 3 முக்கிய இடங்கள் உள்ளன. அவை வலுவாக இருக்கும் போது ஒருவருக்கு தடையற்ற பணவரவு உண்டாகும். அதாவது ஒரு 2ஆம் வீடு, அதாவது தனஸ்தானம், லக்னத்துக்கு அடுத்த வீடு, 2ஆம் வீடு உங்கள் ஜாதகத்தில் 2வது இடம். அதாவது உங்களோட ஜாதகத்தில் லேண்ட் இருக்கும், அந்த லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம், அது தனஸ்தானம் என்று அழைக்கப்படும். இந்த வீடு தான் உங்களிடம் எவ்வளவு பணம் சேரும், உங்களின் ஆசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையா சொத்துக்கள் எவ்வளவு, உங்கள் ஆசை எவ்வளவுக்கு பூர்த்தியாகும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். உங்களின் பணம், தங்கம் போன்றவற்றை கூட இந்த 2ஆம் இடத்தை வைத்தே அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். 11ஆம் வீடு லாபஸ்தானம். இது நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நிகர லாபத்தையும் தொடர் வருமானத்தையும் குறிக்கும் இடமாகும். இந்த 11ஆம் வீடு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம் போன்ற 3ம் முக்கியமானது. 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நிகர லாபத்தையும் தொடர் வருமானத்தையும் குறிக்கும் இடமாகும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் இடம். இந்த 9ஆம் வீடு, இந்த வீட்டின் பலம் இருந்தால் மட்டுமே கடின உழைப்பு இல்லாமலேயே சிலருக்கு திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகும். வீட்டின் பலம் இருந்தால், அதாவது என்னென்ன, அதாவது இதன் அதிபதி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால், அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதியோ 11ஆம் வீட்டின் அதிபதியோ 9ஆம் வீட்டின் அதிபதியோ உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால் திடீர் பணவரவுகள், பணயோகம் ஏற்படும். வழிமுறை: ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காட்டி பாருங்கள். இந்த 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய வீடுகளின் அதிபதி கிரகங்கள் எவை என்று கண்டறிந்து அந்த கிரகங்களுக்குரிய தானங்கள் அல்லது வழிபாடுகளை செய்வதன் மூலம் வறுமை நிலை மாறும். எல்லாவற்றில் உங்களுக்கான, அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி, 9ஆம் வீட்டின் அதிபதி, 11ஆம் வீட்டின் அதிபதி பலம் பெற்றிருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை, ஏழ்மை நிலை மாறி கோடீஸ்வர யோகம் உண்டாகும். கூடுதலாக அந்த திசை நடக்கும் காலங்களில் நீங்கள் பண ரீதியான முன்னேற்றத்தை அடைவீர்கள். செல்வத்தை தரும் முதன்மை கிரகங்கள். ஜோதிடத்தில் பணப்புழக்கத்தை அசுர வேகத்தில் அதிகரிக்கும் 2 கிரகங்களின் அருள் மிக முக்கியம். சுக்கிர பகவான் ஆடம்பர காரகன். சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே வாழ்வில் சொகுசு, கார், பங்களா மற்றும் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும். சுக்கிரன் பலவீனமாக, அதாவது நீசம் பெற்றோ அல்லது வகை பெற்றோ இருந்தால் பணத்தடை ஏற்படும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் 100% பணவரவையும் 80% பணவரவை நீசம் பெற்றால் கிடைக்கும். அதே நேரம் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் நீசமடைந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடங்களின் அதிபதி, 2ஆம் இடத்தின் அதிபதி, 9ஆம் இடத்தின் அதிபதி, 11ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்று இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும். குரு பகவான் தனக்காரகன். வந்த பணம் கையில் தங்குவதற்கும் சேமிப்பாக மாறுவதற்கும் குருவின் அருள் வேண்டும். குருவின் பார்வை ஜாதகத்தில் சுப இடங்களில் விழுந்தால் வறுமை ஓடிவிடும்.
ஆகவே குரு நீசம் அடையவோ வகை பெறவோ கூடாது. உச்சமோ ஆட்சியோ பெற்றிருக்க வேண்டும். குருவின் பார்வை விழுமிடம் யோகத்தை ஏற்படுத்தும். ஜாதக ரீதியான முக்கிய தன யோகங்கள். ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்கின்றது, வழிபாடுகள் மூலம் அவற்றை செயற்படுத்தலாமா, உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை செயற்படுத்தலாமா என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கலாம் கிளிக் பண்ணி மூலம் நான் போடும் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்தோம்னா இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். பகிருங்கள், கமெண்ட் மூலம் எழுதிக்கொள்ளுங்கள். ஜோதிடன் சம்பந்தமாக மற்றும் ராசி பலன்கள் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். லட்சுமி யோகம் 9ஆம், அதாவது லக்னத்திலிருந்து லேண்ட் எழுத்திலிருந்து எண்ணும் போது மணிக்குட்டு ஓடும் திசையாக எண்ணும் போது 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் வலுவாக இணைந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது லட்சுமி யோகம் ஆகும். நான் எழுதி கீறி காட்டாம வாயால தான் சொல்றேன், அதனால புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா லக்னத்திலிருந்து எத்தனையாம் இடம் பார்த்தீங்கன்னா லட்சுமி யோகம் என்றால் 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் வலுவாக இணைந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது லட்சுமி யோகமாகும். 9ஆம் வீட்டு அதிபதியும் அதே நேரம் சுக்கிரனும் வலுவாக இணைந்து சுக்கிரனுடன் 9ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்திருந்தால் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது லட்சுமி யோகம் ஆகும். குருமங்கள யோகம் என்பது குருவும் செவ்வாயும் இணைந்து அல்லது சமசப்தமாக பார்ப்பது. இது ரியல் எஸ்டேட், பூமி கட்டுமான தொழில் மூலம் பெரும் கோடீஸ்வரர் ஆக்கும். குருமங்கள யோகம் என்பது பூமி கட்டுமான ரியல் எஸ்டேட் மூலம் பெரும் கோடீஸ்வரர் ஆக்கும் வாய்ப்பு ஆகும். குருவும் செவ்வாயும் இணைந்து அல்லது சமசப்தமாக பார்ப்பது குருமங்கள யோகம் ஆகும். அது கயசேகரி யோகம். குருவும் சந்திரனும் கேந்திரங்களில் இருப்பது. குருவும் சந்திரனும் இணைந்தோ அல்லது குருவை சந்திரன் பார்த்தோ சந்திரனை குருவை பார்த்தோ கேந்திரங்களில் இருப்பது மக்களின் ஆதரவோடு புகழுடன் பெற்றும் செல்வம் சேரும். கயசேகரி யோகமாகும். குருவும் சந்திரனும் கேந்திரங்களில் இருப்பது. இல்லாட்டி குருவும் சந்திரனும் இணைந்துதான் இருக்கணும் மண்டல, குரு தனியாக சந்திரன் தனியாக இருந்தாலும் கேந்திரங்களில் இருப்பது, சரியா, கேந்திரத்தில் இருப்பது கயசேகரி யோகம் ஏற்படும். அடுத்தது வறுமையை நீக்கி பணக்காரராக ஜாதக ரீதியாக பரிகாரங்களையும் பார்க்கலாம். உங்களின் தற்போதைய தசாபுத்தி சாதகமாக இல்லாத போது, அதாவது உங்களுக்கு நடக்கும் திசை உங்களுக்கு சாதகமாக இல்லாம பிரச்சனையான திசையாக இருந்தால், வறுமை உங்களை வாட்டும் போது நீங்கள் பின்வரும் அதாவது நான் சொல்ல போற பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். லக்னாதிபதியை வழிபாடு செய்தல். உங்களின் லக்கினத்தின் அதிபதியை வழிபாடு செய்யுங்கள். உங்களின் லக்கினம் எதுவோ அந்த லக்கினாதிபதிக்குரிய தெய்வத்தை வாரம் ஒரு முறை வழிபடுங்கள். உங்களின் லக்கினம் எது அதன் அதிபதியை வாரந்தோறும் வழிபடுங்கள். லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே உங்களால் பணத்தை ஈர்க்கவும் அதை அனுபவிக்க முடியும். லக்கினத்தின் அதிபதி லானாண்டு எழுதுகிற லக்கினத்தின் அதிபதி உச்சம் பெற்றோ இல்லாட்டி கடைசி ஆட்சி பெற்றோ இருந்தால்தான், கடைசி நட்பு பெற்றாலும் இருந்தால் சமநிலையான பலனை அனுபவிக்கலாம். ஆகவே லக்னத்தின் அதிபதி பலமாக இருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே உங்களால் பணத்தை ஈர்க்கவும் அதை அனுபவிக்கவும் முடியும். பகை பெற்றோ இல்லாட்டி பகை பெற்றால் ஏற்ற இறக்கமான பலன்களையும், நீசம் பெற்றால் சீரோவான எந்தவிதமான நற்பலன்களையும் அனுபவிக்க முடியாது, பணத்தை ஈர்க்கவும் முடியாது. குபேர திசை நோக்குதல். யோதிடப்படி வடக்கு திசை குபேரனுக்குரியது. உங்கள் வீட்டில் பணப்பட்டி, பீரோ அல்லது பஸ் வைக்கும் இடத்தை வடக்கு பார்த்து வைப்பது செல்வத்தை ஈர்க்கும். வடக்கு திசை குபேரனுக்கு உரியது. உங்கள் வீட்டில் உள்ள பணம் வைக்கிற பட்டியை, பீரோவை இல்லாட்டி கூட பஸ்ஸை வடக்கு பார்த்து வைப்பது செல்வத்தை ஈர்க்கும். குலதெய்வத்தின் சாப நிவர்த்தி செய்ய குடும்பத்தில் தலைமுறையாக வறுமை தொடர்கின்றது என்றால் அங்கு குலதெய்வ குற்றம் அல்லது பித்ரு முன்னோர்கள் தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு. வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டு அமாவாசை திகதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வர
ஜாதக தடைகள் உடைந்து செல்வம் பெருகும். அதாவது முன்னோர்கள் தோஷம் இருந்தால் அந்த வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக வறுமை தொடர்கின்றது என்றால் உங்கள் அங்கு குலதெய்வ குற்றம் அல்லது பித்ரு முன்னோர்கள் தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டு அமாவாசை திதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வர ஜாதக தடைகள் உடைந்து செல்வம் பெருகும். பறவைகள் மற்றும் ஜீவராசிகளுக்கு உணவிடுதல். தினமும் காலையில் காக்கைக்கு உணவிடுவது அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது ஜாதகத்தில் உள்ள கடுமையான கர்ம வினைகளை குறைத்து உழைப்பிற்கேற்ற பலனை உடனடியாக கைக்கு கொண்டு சேர்க்கும். ஜாதகம் மற்றும் கோள்களின் நிலை என்பது உங்களுக்கான சாதகமான காலத்தை காட்டும் திசை காட்டி மட்டுமே. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் விடாமுயற்சியும் நேர்மையான உழைப்பும் மட்டுமே உங்களை ஒரு ஏழையில் இருந்து உண்மையான வணக்கராக மாற்றும்.